வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில பணமே நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்கல்ல சார். அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஜாதக ரீதியாவே இதை பார்க்கலாம். விரயஸ்தானம் சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தை விட 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கா முதல்ல கண்டுபிடிக்கலாம். அதை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அது விரயத்தில் 2 விஷயம் இருக்குது. சுப விரயம் இருக்குது. சுப விரயம் திருமணம் சார்ந்த நிகழ்வு நல்ல காரியங்கள் செய்து இல்லாமல் சுப விரயம். மற்ற விரயன்றது அனாவசியமாக செலவு பண்ணுறது ஒரு ஒரு விரயம். குடும்பத்தில் தேவையே இல்லாமல் நிறைய ஊதாரித்தனம் சொல்லுவாங்கள்ல, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ இவர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாரா அப்படின்னும் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். உண்மையிலே ஒரு விரயங்கள் ஏற்படுறதா கண்டுபிடிச்சிடலாம். அப்போது விரயங்களை தடுக்கணும் அப்படின்னும் போது முதல் விஷயமா இது எல்லாமே 1 to 1 உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கான விரையாதிபதி யார், எந்த கிரகங்கள் உங்களுக்கு விரயத்தன்மை ஏற்படுத்துகிறான்னு கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை பார்க்கணும். அப்படி இல்லை எனக்கு ஜாதகம் இல்லை, ஒரு பொதுவான பரிகாரம் வேண்டும் அப்படின்ற நபர்களுக்கு பைரவ பெருமான தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான விரயங்கள் கட்டுப்படும். அது சிவன் கோயில் இருக்கிற பைரவராக இருந்தாலும் பரவாயில்ல, தனித்த பைரவராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பைரவராக இருந்தாலும் பைரவ பெருமானை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபடும் போது உங்கள் வீட்டில் தேவையில்லாத செலவுகள், ஊதாரத்தனமான செலவுகள், ஊதாரத்தனமான விரயங்கள் ஏற்படுறதுக்கான தடுப்புகளை அந்த பைரவ பெருமான் கொடுப்பார். இது பொதுவான விதி. அதை தாண்டி உங்கள் ஜாதக அமைப்பில் குறிப்பிட்ட கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து அதுக்கு பரிகாரம் தனி. எதுவும் இல்லை, எனக்கு பிளாங்காக நான் இருக்கிறேன், எங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே ஜாதகம் இல்லை, ஆனாலும் பொருட்கள் சேதமாகுது, விரயமாகுது, நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைன்றது பைரவ பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் அந்த தெய்வத்துக்கு உண்டு. அவரை போய் கெட்டியமாக பிடிங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நீங்க பைரவரை வணங்கணும்னு சொன்னீங்க. அவரை வணங்குறதுக்கான கால நேரங்கள் ஏதாவது இருக்கா சார்? இறைவனை வழிபடுறதுக்கு எந்த நேரங்களும் தேவையில்லை. இருந்த போதிலும் ஒவ்வொருத்துக்கும் அந்த கால நேரத்தில் உகந்ததுன்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. பொதுவாக பைரவ பெருமானை சனிக்கிழமை வழிபடுறது சிறப்பு. அதுவும் ஒன்று அவருக்கு பெரிய அளவில் நீங்கள் செய்ய தேவையில்லை. ஒரு அரளிப்பூ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம், ஒரு அகல் விளக்கு வைக்கலாம். சனிக்கிழமை அப்படின்றது கால நேரம் தேவையில்லை, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போனால் போகலாம். சனிக்கிழமை பைரவ பெருமானை வழிபடுவது ஒரு கூடுதலான சிறப்பான பலனை தரும். சார், வீட்டில் செல்வம் சேர்றதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லுப்பு வழிபாடு, மருதாணி வழிபாடு, இந்த வழிபாடு 2மே காலகாலமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிமுறை தான். இதில் எதுவுமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே புதுசு கிடையாது. நம்ம பாரம்பரியத்தில் கலாச்சாரத்தில் தொடர்ச்சியாக செய்து வந்த விஷயத்து தான். கல்லுப்பு ஒரு ஜாடியில் போட்டு வைப்பாங்க, பீங்கான் ஜாடியில் போட்டு வைப்பாங்க. நம்ம ஊறுகாவை தொடர்ச்சியாக பயன்படுத்தணும். இன்னைக்கு ஊறுகாவை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஊறுகான்றது குபேரனுடைய அருள் பெற்ற ஒரு விஷயம். மருதாணியை தொடர்ச்சியாக வீட்டில் இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே மருதாணியை பயன்படுத்தணும், மருதாணியை வைக்கணும். கல்லுப்பு பயன்படுத்துங்க, கல்லுப்பை வணங்குங்க பிரம்மமுத்த நேரத்தில். ஊறுகாயை பயன்படுத்துங்க. வெத்தலைப்பாக்கு வீட்டில் பெரியவங்க இருந்தால் வெத்தலைப்பாக்கு போடுங்க. வெத்தலைப்பாக்கும் லட்சுமி கடாட்சமான ஒரு பொருள். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இவை அனைத்துமே. இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி இருக்கிறாங்க. அப்போது அவனை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த மகாலட்சுமியுடைய தன்மை, அதாவது செல்வம் பொருள் சேர்க்கை அப்படின்றது மெல்ல மெல்ல கூடுதலாக வரக்கூடிய நிகழ்வை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா.